everyone, welcome to our channel. கோயம்புத்தூர்ல ஒரு சாலிடான இன்ஜினியரிங் காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? அப்ப யுனைடெட் இன்ஸ்டிடியூட் டெக்னாலஜி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ்னே நான் சொல்லுவேன். இப்பதான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட வீடியோவை பார்க்க நம்ம சேனல்ல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். யுஐடி காலேஜோட கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், அந்த காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க, அந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன, ஃபேக்கல்டி என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான டாப் எம்என்சி கம்பெனிஸ்ல இருந்து எவ்ரி இயர் பிளேஸ்மெண்ட்க்கு கூட்டிட்டு வராங்க, டிஎன்ஏ 2025ல ரவுண்ட் வைஸ் சீட் ஃபில்லிங்ஸ் அண்ட் சீட் மேட்ரிக்ஸ் எப்படி நடந்தது, க்ளோசிங் கட் ஆஃப் 2025ல என்னவா இருந்தது, இந்த வருஷம் 2026ல எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் என்னவா இருக்குங்கிற ஃபுல் கம்ப்ளீட் ரிவ்யூ இந்த வீடியோல பார்க்கலாம். யுஐடி காலேஜோட கேம்பஸ் லைஃப் எஸ்டாப்லிஷ் ஆன இயர் 2009ல ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்குமே இன்ஜினியரிங்ல ஒரு ஸ்டாண்டர்டை பில்ட் பண்ணிருக்க காலேஜ் தான் யுஐடி காலேஜ். இந்த காலேஜோட டைப் வந்து பாத்தீங்கன்னா அட்டானமஸ். இந்த காலேஜ் கேம்பஸ் வந்து 32 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான கேம்பஸ் தான். உங்களுக்கு பீஸ்ஃபுல்லா படிக்கிறதுக்கு ஒரு செம வைபான காலேஜ் தான் யுஐடி காலேஜ். இந்த காலேஜ் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜி கவுண்டம்பாளையம் பெரிய நாயக்கன் பாளையம்ங்கிற இடத்துல தான் லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் நீங்க கவுன்சிலிங்ல செலக்ட் பண்ணா டிஎன்ஏ கோட் 2761. அப்ளிகேஷன்ல அண்ணா யூனிவர்சிட்டி உங்களுக்கு சென்னை வச்சிருக்காங்க. எஜுகேஷன்ல எந்த விதமான காம்ப்ரமைஸ் இவங்க பண்ணிக்கிறது இல்ல. அதனால நேக்ல A+ கிரேட் வச்சிருக்காங்க. NBA-ல ஸ்பெஷல் கோர்சஸ் எல்லாமே NBA அக்ரிடேஷனும் வச்சிருக்காங்க. உங்களோட டிகிரி நேஷனல் லெவல்ல நல்ல வேல்யூ கொடுக்கும்னே சொல்லலாம். யுஐடி காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ்ல உங்களுக்கு வெல் எக்யூப்டு வித் ப்ரொஜெக்டர் அண்ட் ஏசி ரூமோட கொடுக்குறாங்க. உங்களுக்கு பீஸ்ஃபுல்லா உட்காந்து நீங்க நோட்ஸ் எடுக்கிற மாதிரி சென்ட்ரல் லைப்ரரி இருக்கு. ஒவ்வொரு லெபார்டரியும் உங்களுக்கு இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல எப்படி இருக்கோ அதுக்கு மாதிரி வெல் எக்யூப்டா ஸ்பெஷலைஸ்டு லெபார்டரிஸ் வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஒர்க் ஷாப் பிளஸ் ஈவென்ட்ஸ் நடக்கக்கூடிய ஆடிட்டோரியம்ஸ் இது எல்லாமே கொடுத்திருக்காங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட்டான ஹாஸ்டல்ஸ் இருக்கு. பாய்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விவேகானந்தர் இல்லம் பில்டிங்கும், கேர்ள்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா தென்றல் இல்லம்னு சொல்லக்கூடிய ஒரு பில்டிங்கும் செப்பரேட்டடா கொடுத்திருக்காங்க. இங்க நீங்க செப்பரேட்டடா ஸ்டே பண்ணிக்கலாம், இல்லன்னா 2-3 ஷேரிங்ஸ் இருக்கு. இதுல வந்து நல்ல ஸ்பேசியஸாவே இருக்காங்க. ஹாஸ்டல்ல என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாஸ்டல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து நல்ல ஹைஜீனான ஃபுட் ப்ரொவைட் பண்றாங்க. 24/7 வந்து வைஃபை ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. மினரல் வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, அப்புறமேட்டுக்கு சோலார் ஹீட்டர் 24/7 வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் ஹோம்னு ஃபீல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. படிப்புக்கு மட்டும்தான் இங்க முன்னுரிமை கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, படிப்புக்கு மட்டும் இல்ல ஸ்போர்ட்ஸுக்குமே இவங்க முன்னுரிமை கொடுக்குறாங்க. இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ் எல்லாம் இருக்கு. அவுட்டோர்ஸ்ல கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கு. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ஸ்ல வந்து வாலிபால், ஃபுட்பால், கபடி இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் வந்து இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்டோர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டென்னிஸ், பேட்மிண்டன் இது மாதிரி எல்லாமே இருக்கு. சோ வந்து பாத்தீங்கன்னா படிப்புக்கு மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸுக்கும் முன்னுரிமை கொடுக்குறாங்க. டோர்னமெண்ட் ஈவென்ட்ஸ் எல்லாமே நடத்துறாங்க. காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான டோர்னமெண்ட் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்கன்னா, ஹாஸ்டல் அலுமினின்னு சொல்லிட்டு ஒரு ஹாக்கி பால்க்கு டோர்னமெண்ட் நடத்துறாங்க. அது டிபார்ட்மெண்ட் வைஸ் அவங்களுக்கு நடத்துறாங்க. ஸ்போர்ட்ஸ் மீட்டப் நடத்துறாங்க. சோ வந்து படிப்பு மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ்லயும் நீங்க சைன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா யுஐடி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ்னே நான் சொல்லுவேன். உங்களோட ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்றதுக்கு காலேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா வெல் எக்யூப்டு ஜிம் இருக்கு, யோகா சென்டர் இருக்கு, 24/7 ஏடிஎம் சென்டர் இருக்கு. சோ ஹாஸ்டல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் மெஸ் இருக்கா? இல்ல, டே ஸ்காலர்ஸ்க்கும் உங்களுக்கு கேஃபிடேரியாவில் ஹைஜீன் ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நியர்பைல இருந்து வந்துட்டு போற மாதிரி பஸ் ஃபெசிலிட்டிஸுமே இங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களோட கிரியேட்டிவிட்டியான ஐடியாஸ் ஏதாவது இருந்ததுன்னா அத இனோவேஷன் அண்ட் இன்குபேஷன் சென்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ஒரு ப்ராஜெக்டாவே ரெடி பண்ணலாம். சோ படிக்கும் போதே நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்ற ஒரு ஐடியாஸும் இந்த காலேஜ்ல படிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். வேலைக்கு பொறுத்த வரைக்கும் இவங்களோட பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப தரமாவே இருக்கும். யுஐடியோட கோர்ஸ் ஆஃபர் டீடைல்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு யூஜில வந்து பாத்தீங்கன்னா 6 கோர்ஸும், பிஜில வந்து பாத்தீங்கன்னா 2 கோர்ஸும் இருக்கு. யூஜில என்ன மாதிரியான 6 கோர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்பெஷலைஸ் கோர்ஸ் தான். ஏடிஎஸ், ஐடி, உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி, இசிஇ, சிஎஸ்சி இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாமே இருக்கு. ரோபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன்ஸும் இருக்கு. சோ ரோபோட்டிக் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கணும்னா இந்த காலேஜ் ஒரு பெஸ்ட் காலேஜ்னே சொல்லலாம். உங்களுக்கு இந்த காலேஜ்ல கோர்ஸ் டீடைல்ஸ் தேவைப்படுதுனாலும், அந்த கோர்ஸுக்கான இன்டேக் அண்ட் சீட்ஸ் எவ்வளவு இருக்குங்கிற டீடைல்ஸ் தேவைப்படுதுனாலும், அதற்கான ஃபீஸ் டீடைல்ஸ் தேவைப்படுதுனாலும் நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர்
நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கோம், கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்புங்க. QR கோட் கொடுத்திருக்கோம், இதை ஸ்கேன் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே நாங்க உங்களுக்கு கொடுப்போம். எஜுகேஷன் ஓகே, பிளேஸ்மெண்ட் ஓகே. அங்க இருக்க ஃபேக்கல்டிஸ் எப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்களா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. இங்க இருக்க ஃபேக்கல்டிஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெண்ட்லி டைப் தான். 25+ ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. இவங்க எல்லாமே அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அண்ட் ப்ரொஃபசர், வெல் ட்ரைன்ட் அண்ட் வெல் எஜுகேட்டட் பீப்புள்ஸ் தான். இவங்க எல்லாமே ME, MPhil அதுக்கப்புறம் PhD முடிச்சு வெல் எஜுகேட்டட் அண்ட் வெல் ட்ரைன்ட் பீப்புள்ஸ் தான் இங்க உங்களுக்கு ஃபேக்கல்டிஸா இருக்காங்க. ஒரு காலேஜ்ல படிக்கிறோம், ரொம்ப சமயம் வைப் பண்றோம், நிறைய மெமரிஸ் கெயின் பண்றோம். அடுத்தது என்னன்னு யோசிச்சா நம்மளோட கெரியர் தான். ஒரு கெரியரை பில்ட் பண்ணக்கூடிய நல்ல காலேஜை செலக்ட் பண்ணாதான் நம்மளோட ஃபியூச்சரும் ரொம்ப பிரைட்டாவே இருக்கும்னு சொல்லலாம். அதுக்கு இந்த UIT ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னே நான் சொல்லுவேன். இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான கம்பெனிஸ் கொண்டு வராங்கன்னா, உங்களுக்கு காக்னிஜன், கூகுள், டெக் மஹேந்திரா, ஜூஹோங்கிற டாப் MNC கம்பெனிஸ் தான் எவ்ரி இயர் உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் கூட்டிட்டு வராங்க. சோ இவங்களோட பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 95% வச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல பர்சன்டேஜ்னே சொல்லலாம். சோ இங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களோட பிரைட் ஃபியூச்சர் அசூரன்ஸ் கொடுப்பாங்கிறதுக்கு இந்த பர்சன்டேஜ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னே நான் சொல்லுவேன். இங்க என்ன மாதிரி பேக்கேஜ் கொடுக்குறாங்கன்னா, ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா 12 LBA கொடுக்குறாங்க. ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து 3 LBA to 4.5 LBA வரைக்கும் வாங்குறாங்க. லோயஸ்ட் பேக்கேஜ் வந்து 2 LBA to 5 LBA வரைக்கும் வாங்குறாங்க. கரியர்ல நல்ல ஒரு பிளேஸ்க்கு வரணும் அப்படின்னா UIT ஒரு பெஸ்ட் சாய்ஸ்னே நான் சொல்லுவேன். TNA 2025ல ரவுண்ட் பை சீட் ஃபில்லிங், சீட் மேட்ரிக்ஸ் இந்த காலேஜ்ல எப்படி நடந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த காலேஜோட கோட் வந்து பாத்தீங்கன்னா 2761. இதான் காலேஜோட கோடு. இதை வச்சுதான் நீங்க கவுன்சிலிங்ல செலக்ட் பண்ண போறீங்க இந்த காலேஜ். சோ இந்த காலேஜ்ல கவுன்சிலிங்ல உங்களுக்கு 293 சீட் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல ஒரு சீட் ஃபில் ஆயிருக்கு. உங்களுக்கு ரவுண்ட் 1ல ஒரு சீட் ஃபில் ஆயிருக்கு. ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா 136 சீட் ஃபில் ஆயிருக்கு. அதே ரவுண்ட் 3ல வந்து பாத்தீங்கன்னா 144 சீட் ஃபில் ஆயிருக்கு. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 பேஸ் பண்ணி மொத்தமா உங்களுக்கு 282 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. 66.25% வந்து உங்களுக்கு சீட் ஃபில்லிங் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. இது ஒரு ஹையஸ்ட் சீட் ஃபில்லிங் பர்சன்டேஜ்னே சொல்லலாம். பிளேஸ்மெண்ட்டுக்கும் சரி, உங்களோட மெமரிஸ்க்கும் சரி, என்வாயன்மெண்ட்ல இவங்க கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ரிமைனிங் 11 சீட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல ஃபில் ஆயிடும். நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் யுனைடெட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. TNA 2025 க்ளோசிங் கட் ஆஃப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ADS OC நாட் அலாட்டட், BC 133, BCM 140, MBC 125, SC 100, SCA 139, ST நாட் அலாட்டட், CSC OC நாட் அலாட்டட், BC 137, BCM 110, MBC 132, SC 102, SCA 122, ST நாட் அலாட்டட், CSC சைபர் செக்யூரிட்டி OC நாட் அலாட்டட், BC 136, BCM 147, MBC 137, SC 99, SCA 106, ST நாட் அலாட்டட், ECE OC நாட் அலாட்டட், BC 136, BCM 120, MBC 138, SC 97, SCA 107, ST நாட் அலாட்டட், IT OC நாட் அலாட்டட், BC 132, BCM 136, MBC 140, SC 125, SCA 89, ST நாட் அலாட்டட், RM OC 139, BC 128, BCM நாட் அலாட்டட், MBC 121, SC 116, SCA ST கேட்டகரிஸ் நாட் அலாட்டட். இந்த வருஷம் 2026ல எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் இந்த காலேஜுக்கு என்னவா இருக்கும் டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுங்களா? இந்த வருஷம் நீங்க வந்து 2026க்கு கவுன்சிலிங்க்கு ரெடியா இருக்கீங்களா? தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, போன வருஷம் கவுன்சிலிங்ல லேக் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த வருஷம் நம்ம அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ண முடியும். போன வருஷம் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல பண்ண மிஸ்டேக், ராங் சாய்ஸ் ஃபில்லிங்ஸ், லேக் ஆஃப் ஃபீ கிளாரிட்டி, நோ ப்ராப்பர் கைடன்ஸ் இதெல்லாம் இல்லாதனால அவங்க வந்து ராங்கான காலேஜோ இல்ல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னே தெரியாத ஒரு காலேஜோ இல்ல ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாதனால என்னென்ன காலேஜ் நமக்கு கிடைக்குங்கிற ஒரு ப்ராப்பர் கைடன்ஸே இல்லாம ஏதோ ஒரு காலேஜை செலக்ட் பண்ணிருப்பாங்க. மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்க தவிர்க்கணும்னா நீங்க இப்ப என்ன பண்ணணும்? கட் ஆஃப் மார்க்கையும் உங்களோட கம்யூனிட்டி டீடைல்ஸையும் எங்களுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸா உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைக்கும், அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிற ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே நாங்க உங்களுக்கு கொடுப்போம். இந்த டீடைல்ஸை தெரிஞ்சுக்க இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், அதுக்கு நீங்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம். உங்களுக்கு ஃபர்தர் என்ன டீடைல்ஸ் தேவைப்படுதுனாலும் நம்ம டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ப்ராப்பர் கைடன்ஸ் நீங்க கவுன்சிலிங்ல செலக்ட் ஆகுற வரைக்குமே உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது காலேஜ் பத்தின டீடைல்ஸ் தேவைப்படுதுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதை பத்தி கம்ப்ளீட் ரிவ்யூ நாங்க உங்களுக்கு கொடுப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.